Hi viewers, welcome to Trendieviera costume. இதுவரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல 3 ஹேங்கிங் டைப்ஸ் இருக்கிற ஒரு டெரகோட்டா பெண்டன்ட்டை எப்படி ஈஸியா மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டெரகோட்டா பெண்டன்ட்டை பிளாஸ்டிக் ஷீட் மேல விரிச்சு தென் டெரகோட்டாவை ஃப்ளாட் பண்ணுங்க. இந்த பெண்டன்ட்டுக்கு கண்டிப்பா வந்து திக்னஸ் அதிகமா இருக்கணும். சோ திக்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவரா ஃப்ளாட் பண்ணிக்காதீங்க. தென் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை இது மேல வச்சு நீங்க ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டெம்ப்ளேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஷார்ப் எட்ஜஸ்ல எல்லாம் நீட்டா கட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நீட்டா அவுட்லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டெம்ப்ளேட் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக ஹேங் ஆகும் பெண்டன்ட்டில். ஸோ இதையும் வந்து ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் இதோட எக்ஸஸ் பீசஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து வெளியே எடுத்துருங்க. தென் இதோட சர்ஃபேஸ் எல்லாம் நீட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்காது. பிகாஸ் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோங்காட்டி வாட்டர் ஆட் பண்ணி இதோட சைட் சர்ஃபேஸ் அதுக்கப்புறம் டாப் சைடு இது எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி அதோட சர்ஃபேஸையும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஹேங் ஆகுதுன்னு சொன்னேன்ல திலகம் ஷேப்பில் இருக்கிற பெண்டன்ட், அதையும் வந்து சர்ஃபேஸை எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எல்லா சர்ஃபேஸையும் நீங்கள் ஸ்மூத் பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் ஒர்க் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஹேங்கிங் டைப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸஸ் ஆன பீசஸ் இருக்கு இல்லையா, எக்ஸஸ் ஆன பீசஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளேவை எடுத்து அதை வந்து ஒரு சின்ன பீட் மாதிரி ரெடி பண்ணலாம். தென் ஐபின் இருக்கு இல்லையா, ஐபின்னை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த ஐபின்னோட எந்த பார்ட் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த பார்ட்டை இந்த பீடோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு லாலிபாப் பீட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பீட் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெண்டன்ட் இருக்குல்ல, இதோட சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் பெண்டன்ட்டோட ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் மட்டும் இந்த மாதிரி பீட்ஸை இன்சர்ட் பண்ணுங்க. சென்டர் பார்ட்டில் இன்சர்ட் பண்ணாதுங்க. சென்டர் பார்ட்டில் தான் நம்ம வந்து ஜமுக்காவை ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பெண்டன்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பீட் ஒர்க் கொடுத்த மாதிரியே அதை விட கொஞ்சம் அதிகமாக கிளே எடுத்து ஒரு பிக் சைஸில் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா திலகம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெண்டன்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஐபின் யூஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் அழகாக இருக்கும். பிகாஸ் இது சென்டர் பார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னா ஐபின். தென் ஐபினை வந்து ரெண்டாக கட் பண்ணுவோம்ல, கட் பண்ணிவிட்டு அதை பெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஹூக் கிடச்சிரும். ஸோ இந்த ஹூக் வந்து ரெண்டு ஐபின் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹூக் இருக்குல்ல, ஹூக்கில் வந்து ஐபினை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எந்த பெண்டன்ட் பெருசோ அந்த பெண்டன்ட்டில் தான் இந்த மாதிரி ஹூக்கையெல்லாம் இன்சர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டாக. ஸோ வந்து கீழே இருக்கிற பெண்டன்ட் தான் பெருசாக இருக்குது. தென் அந்த கீழே இருக்கிற பெண்டன்ட்டை எடுத்துட்டு அதோட சைடில் இந்த மாதிரி ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம லாலிபாப் பீடோட அந்த ஹூக்கும் இருக்கும் உள்ள, அந்த ஐபின் இருக்கு இல்லையா அதுவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி கிடைக்கும். தென் இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை இன்சர்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த பெண்டன்ட் வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தென் கீழே வச்சுருங்க. பெண்டன்ட்டை கீழே வச்சுட்டு மூவ் பண்ணி நம்ம வந்து திலகம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஹேங்கிங் கொடுத்துருக்கோம்ல அதோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸில் மூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக ஈஸியாக இன்சர்ட் ஆயிடும். தென் கீழே ஜமுக்கா ஷேப்புக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோல்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மோல்டோ அந்த மோல்டு எடுத்து ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் எக்ஸஸ் ஆன பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ரவுண்ட் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜமுக்கா ஷேப் கிடைக்கும். கிளே வெட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம் எக்ஸஸ் பீசஸை. ஒருவேளை வெட்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி பாட்டம் சைடில் இப்படி நீட்டாக கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக கிடைக்கும். பாட்டம் சைட் சாஃப்டாகவே கிடைச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த மோல்டில் இருந்து இந்த ஜமுக்காவை எடுத்துகிட்டு தென் சைட் சர்ஃபேஸை மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாட்டம் சைடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்காது, நீட்டாக கிடைக்கும். தென் பாட்டம் சைடுலேயும் அந்த லாலிபாப் பீட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது இந்த மாதிரி கிடைக்கும். தென் இப்போ வந்து நம்ம
ஜமுக்காக்கு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்டன்ட்டுக்கு டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜமுக்காக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டூல் இந்த டிசைனை கொடுக்கும். ஸோ ஜமுக்காவோட பாட்டம் சைடு இருக்குல்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனாக வந்து இந்த டிசைனை கொடுக்கலாம். இது ஒரு கர்வ் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுக்கும்போது இது இந்த மாதிரி இருக்கும். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கேப் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சென்டர் பார்ட்டில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். மாதிரி ஒரு டூல் இருக்கும் டெரகோட்டா டூல்ஸில், அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கேப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு சென்டர் பார்ட்லேயும் கர்வுக்கு ஒவ்வொரு சென்டர் பார்ட்லேயும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டூல் ஒரு பென்னாக கூட இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு டாட்ஸ் மாதிரி கிடைக்கும். அது ஜஸ்ட் ஒரு அவுட்லுக்காக, ஒரு நல்ல அவுட்லுக்காக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு தென் ஜமுக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெண்டன்ட்டுக்கு நம்ம டிசைனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பெண்டன்ட்டுக்கு டிசைனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அந்த நைஃப் டூல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் கீழே பாட்டம் சைடில் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி அண்ட் மேலே டாப்பில் போக போக அந்த லைன்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த நைஃப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஜமுக்காவும் இந்த பெண்டன்ட்டும் ஈவனாக இருக்கும் டிசைனில். ஸோ ஒரே மாதிரி கிடைக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஒரு கர்வ் மாதிரி ஒரு டூல் வரும்ல, அந்த டூலை யூஸ் பண்ணி பாட்டம் சைடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்கரேஷன் முடிச்சோன்னா ஐபின் இருக்குல்ல, ஐபின்னை யூஸ் பண்ணி ஒரு டூ டாட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டூ டாட்ஸ் நீங்கள் மேக் பண்ணும்போது இது கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து டூ டாட்ஸோடு நீங்கள் நிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஃபுல்லாகவும் டாட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா பார்ட்ஸ் ஃபுல்லாகவும் தான் வந்து டாட்ஸ் மேக் பண்ணுறேன். அப்போ தான் கலர் பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படிங்கிறங்காட்டி இந்த 2 டாட்ஸ் மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற ஃபுல் பார்ட்டுக்கும் நான் வெறும் டாட்ஸால் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபில்லிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும், எம்டி ஸ்பேசஸ் மாதிரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி நான் டாட்ஸ் மட்டுமே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி டாட்ஸால் இந்த ஃபுல் பார்ட்டையும் மேலே இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். நீடில் யூஸ் பண்ணி மேலே திலகம் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹோல் எதுக்காகனா இது வழியாக தான் நம்ம வந்து செயினை போடணும். ஸோ அதனால் இந்த மாதிரி திலகம் ஷேப்புக்கு மேலே வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்குல்ல அங்கே ஹோல் போட்டுறாதீங்க. சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி வந்து ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. நீடில் யூஸ் பண்ணி இப்படி ஹோல் மேக் பண்ணும்போது ஹோல் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அவுட்லுக் ஹோலோடு தான் ரொம்ப அழகாக இருக்கும். தென் திலகம் ஷேப்போட சென்டர் பார்ட்டில் கேப் யூஸ் பண்ணி நம்ம ஜமுக்காக்கு எப்படி இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. தென் சென்டர் பார்ட்லேயும் நான் ஒரு டூல் யூஸ் பண்ணியிருந்தேன்ல, நான் உங்களை பென் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அந்த டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு கீழே நைஃபுக்காக நைஃப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கட் ஒர்க் லைனாக கொடுத்தோம் அதே மாதிரி அந்த இம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கு கீழே லைனாக கொடுத்துக்கோங்க. தென் இது கம்ப்ளீட் ஆயிரும். ஒர்க் ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் ஜமுக்காவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் ஐபின், இது ஏற்கனவே எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இந்த பெரிய பெண்டன்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இந்த ஹூக்கை ஃபஸ்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க சென்டர் பார்ட்டில். அதுக்கப்புறம் இந்த ஐபின் இருக்கு இல்லையா, ஐபின்னை இப்போ ஜமுக்காவில் சென்டர் பார்ட்டில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருப்போம்ல, அந்த பார்ட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக இப்படி நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். நம்மளுக்கு பெண்டன்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சின்ன நீடில் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த நீடிலை வச்சு அந்த ஹோல் மேக் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் நீங்க இப்படி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இது எதுக்காகனா கிளே, ஒரு வேளை சின்ன கிளே கூட அந்த இடத்துல வந்து சிக்கி இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 2 டேஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு எடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து கிளே வராம போடும். ஸோ 2 செகண்ட் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்லாம் மேக் பண்ணும்போது நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுக்கும் போது கிளே எதுவுமே வந்து உள்ள வந்து சிக்கி இருக்காது, நீட்டா நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற ஹேங்கிங் உள்ள ஒரு பெண்டன்ட் நம்ம ஈஸியா மேக் பண்ணிட்டோம். டிஃபிகல்ட்டான ஒரு பெண்டன்ட் செய்யறதுக்கு ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒர்க் ஈஸியா கம்ப்ளீட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். Bye bye. See you on the next terracotta video.